ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மீன் குழம்பு ஷார்ட் வீடியோவில் காட்ட போகிறேன். சின்ன வெங்காயம் 10, வெள்ளை பூண்டு ஒரு 10 பல் இடித்து வச்சுக்கோங்க. புளி 2 எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி ஒரு குண்டாவில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுங்க. உப்பு 1.5 ஸ்பூன் போடுங்க. குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு மெயினாக இது தாங்க முக்கியம். அதை ஒரு 5 ஸ்பூன் போடுங்க. குழம்பு மிளகாய் தூள் போட்டால் தாங்க மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் கலருக்காக வெறும் மிளகாத்தூள் போடுங்க. ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா பழுத்த பழத்தை அதில் நல்லா புழிஞ்சு விடுங்க. அவ்வளோதாங்க, குழம்புக்கு தயார் பண்ணியாச்சு. அடுப்பில் சட்டியை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கருவடகம் இருந்தால் போடுங்க. வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அந்த இடித்து வச்ச வெங்காயம், பூண்டு இதை போட்டு நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கி கொடுங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதித்தோடனே மாங்காய் 2-3 போடலாங்க. மாங்காய் துண்டை போட்டுட்டு குழம்பு கொஞ்சம் சுண்டி வரணுங்க. சுண்டி வர நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீனை அதில் ஒன்று ஒன்றா போடுங்க. இனிமேல் கரண்டி போட்டு கலக்கக்கூடாது, சிம்மில் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தோடனே மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. நான் மீன் குழம்பு, மீன் வறுவல், சுறா புட்டு செஞ்சேன். சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.